பொதுவாகவே நம்மளில் நிறைய பேருக்கு பேயை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குண்ணே. நீங்கள் சொல்கிற கதைகளெல்லாம் கேட்கும்போது அதை ஒரு தடவையாச்சும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட மாட்டோமா? நம்ம வீட்டில் எதனா ஒன்று வந்துடாதா? வெளியே எங்கேயாச்சும் போகும்போது ரெசார்ட்டுக்கோ இல்லை எங்கேயாச்சும் வெளியே போகும்போது நம்ம அந்த பேயை பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் அப்படி அனுப்புகிறாங்கங்கிறது எனக்கு தெரியல. கமெண்ட்ஸ்லேயுமே நான் நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்குறேங்க. ஆனால் எனக்கு கதை அனுப்புனதில் நிறைய பேர் சொல்கிற விஷயம், இதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் அந்த அமானுஷத்தை நான் பார்க்கவே கூடாது, உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயமாயிருச்சு, இன்னொரு தடவை அந்த விஷயத்துக்குள்ளே நான் போயிடவே கூடாதுன்ட்டு இருக்கிறேனே. நீங்கள் உங்களோட ஸ்டோரியில் சொல்லும் போதெல்லாம் எனக்கு மறுபடியும் நான் அதுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி, அதாவது நம்ம வேறு கதைகள் தான் சொல்லிகிட்டு இருப்போம், ஆனால் அவங்களோட லைஃப்பில் நடந்ததை என்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதாவது நான் இது நாள் வரைக்கும் எனக்கு ஒரு 300-350 ஸ்டோரி சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் டெவில்ஸ் கிச்சனில். இதில் ஒரு 280-290 ஸ்டோரி கிட்ட எனக்கு அனுப்பியிருப்பாங்க இல்லையா? அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற ஸ்டோரியெல்லாம் கேட்கும்போது நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி, அதாவது அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுனா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொத்தம் 3 ஸ்டோரி. அதில் முதல் ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் சொன்ன அக்காவோட பேர் கலைங்க. அவங்க அரும்பாக்கத்தை சேர்ந்தவங்க, சென்னையில். அந்த அக்கா என்கிட்ட சொன்னது என்னென்னா, எனக்கு பேய்னா பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை தம்பி, ஆனால் இது நாள் வரைக்கும் நான் என்னோடய லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. என்னோடய வீட்டுக்கிட்ட இருக்கிற குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த கரண்ட்டு போச்சுனாலோ இல்லை நீங்கள் உங்கள் கதையில் சொல்கிற மாதிரி தான், வீட்டுக்கிட்ட கரண்ட்டு போயிடுச்சுன்னா ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று கூடி உட்காந்து ஒன்று புரணி பேசுவோம், இல்லைனா இந்த மாதிரி பேய் கதைகள்லாம் பேசுவோம். அப்போது அவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது தான் எனக்கு ஒரு மாதிரி பயம் வரும். ஏன்னா நீங்கள் சொல்கிறது வேற ஒருத்தவங்க சொல்கிறத எங்ககிட்ட சொல்கிறீங்க, அதுவே எங்களுக்கு பயமாக இருக்குன்னா, நேரில் உட்காந்து சொல்லும்போது அவங்களோட முகத்தில் பொய் சொல்கிற மாதிரியே இருக்காதாங்க. அவங்க ரொம்பவே பயந்து போய் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்களாம். அப்படி ஒரு பொண்ணு இந்த கலைங்கிற அக்கா கிட்ட அவங்களோட வீட்டுக்கிட்ட சொன்ன ஒரு கதையை தான் என்கிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே த்ரில்லிங்கான ஸ்டோரிங்க. அந்த ஸ்டோரியை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நடந்த இடம் மதுரைங்க. இப்போது அரும்பாக்கத்தில் இருக்கிற கலைங்கிற அக்கா தான் இந்த ஸ்டோரியை என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கலையக்கா வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய பேர், அவங்களோட சொந்தக்காரங்களாம் கிடையாது, ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொந்த மாதிரி பழகுவாங்களாங்க. அவங்களோட ஏரியாவில் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே ஒன்றா உட்காந்து புரணி பேசுறது, இந்த மாதிரி பேய் கதை பேசுறதெல்லாம் வழக்கமாக. கலைங்கிற அக்கா பிறந்ததுலேருந்தே அரும்பாக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களோட நேட்டிவ் பிளேஸே சென்னையில் இருக்கிற அரும்பாக்கம் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் சின்ன வயசுலேருந்து அவங்க கூட பழகிற நிறைய குழந்தைங்களாம் இப்போ வளர்ந்து அவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தைங்களே இருக்கிறாங்களாம். கலையக்கா 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே, அரும்பாக்கத்தில் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே விஜிங்கிற ஒரு பொண்ணு இருப்பாங்களாம். அவங்க அப்போது சின்ன பொண்ணு தானாங்க. கலையக்கா வீட்டுக்கு அந்த விஜிங்கிற பொண்ணு வருவாங்களாம். அது போக அவங்க அப்பா அம்மா எல்லாருமே இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தானா. அப்படி இவங்க எல்லாருமே ஏரியாவில் உட்காந்து ஒரு நாள் பேய்க்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த விஜிங்கிற பொண்ணு ஆல்ரெடி பேய்க்கெலாம் பயப்படுற பொண்ணாம். யாருன்னா ஒருத்தவங்க பேய் கதை சொன்னாங்கன்னா இந்த கலையக்காவை தான் இருக்கலாம் கட்டிப்பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கெலாம் போயிடுவாங்களாம். அதுக்கப்புறமா அவங்க கதையை நிப்பாட்ட சொல்லி ரொம்பவே ஒரு மாதிரி பயந்து போய் தான் கிளம்புவாங்களாம் விஜி அந்த இடத்த விட்டு. அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் போனதுக்கப்புறமா கலையக்காவுக்கு கல்யாணமாகி அவங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்து அவங்களுக்கும் வயசாயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் விஜிங்கிற பொண்ணு வளர்ந்து பெரிய பொண்ணாயிடுறாங்க. அவங்க ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. வீட்டோட சமூகத்தோடையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பையன் மதுரையை சேர்ந்தவர். இப்போ விஜி கல்யாணத்துக்கு அப்புறமா மதுரைக்கு போயிருக்கிறாங்க. மதுரையில் அவங்களோட புகுந்த வீட்டில் அவங்களோட மாமியார், மாமியாரோட அம்மா, விஜியோட ஹஸ்பண்ட் விஜி, இவங்க 4 பேர் தான் அவங்களோட வீட்லையாங்க. இவங்க ஒரு வீட்டை லீஸுக்கு எடுத்திருக்கிறாங்க. விஜயோட ஹஸ்பண்டோட பேரு மூர்த்திங்க. விஜயோட ஹஸ்பண்ட் மூர்த்தி இருக்கிறார் இல்லையா, அவர் இருக்கிற வீடு, அதாவது இவங்க புகுந்த வீடு லீஸுக்கு இருக்கிற வீடாங்க. ஆல்ரெடி அவங்க 2 வருஷம் ஆகுது, இந்த வீட்டுக்கு 2 வருஷம் ஆகுதான், வாடகைக்கு தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த ஓனர்கிட்ட பேசி 4.5 லட்சம் ரூபாய்க்கு அந்த வீடையே லீஸுக்கு எடுத்துக்கிறாரு. அவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அதாவது விஜய் புகுந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு வீடாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடு இருக்குமா. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீட்டுக்கு வெளியவே
ஒரு டாய்லெட் இருக்குமாங்க. அந்த டாய்லெட் பக்கத்திலே ஸ்டெப்ஸ் போகுமா, மேலே ஏறி போறதுக்கு காமனா ஒரு ஸ்டெப்ஸ் போகுமா. அதுல ஏறி போனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரைட் சைடுல ஒரு 4 ஸ்டெப் ஏறினா ஒரு வீடு இருக்குமா. அங்கதான் விஜி புகுந்த வீடு. அவங்க வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு டாய்லெட் இருக்குமாங்க. இதே மாதிரி தான் செகண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குமா. எல்லா வீட்லேயுமே அட்டாச் பாத்ரூம் கிடையாது, வெளியே தான் பாத்ரூம் இருக்கும். இப்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய விண்டோ இருக்குமாங்க. இந்த டோருக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய விண்டோ இருக்குமா. அந்த விண்டோவுக்கு ஃபுல்லாகவே இந்த கொசுவலை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்களாம். வெளியே யாராச்சும் இருந்தாலும் உள்ளேருந்து பார்த்தா தெரியுமா, வெளியே இருந்து உள்ளே பார்த்தாலும் யாராச்சும் அந்த இடத்துல நின்னாங்கன்னா தெரியுமா. அப்படியே உள்ளே வந்தால் ஒரு பெரிய ஹாலாங்க. ஹாலுக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ரைட் சைடில் கிச்சன். ஹால்லேயே குட்டியாக ஒரு இடம் இருக்குமா, அதுதான் சாமி ரூம். இதுதான் இவங்க வீட்டோட அமைப்புங்க. இப்போது விஜி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களோட மாமியாரோட அம்மாவும் தான் வீட்டில் இருப்பாங்களாம். மூர்த்தி வேலைக்கு போயிடுவார். இவங்க 3 பேர் பொண்ணுங்க மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்களாம். விஜிக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் புதுமுகங்கள் தான். பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அவங்க மூர்த்தியை லவ் பண்ணும்போது அவருக்கு அப்பா இல்லைன்னு தெரியும், அம்மா இருக்கிறாங்க, அம்மாவோட அம்மாவும் வீட்டில் இருக்கிறாங்கிறது தெரியுமே தவிர்த்து ஃபோனில் கூட அவங்கக்கிட்ட பேசினது கிடையாது. மூர்த்தி அவங்க வீட்டில் போய் சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மா ஓகே சொல்லிடுறாங்க. உன்னோட சந்தோஷம் தான்ப்பா எங்களுக்கு முக்கியம், நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, என்ன கேஸ்ட்டில் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தான் மூர்த்தியோட அம்மா அவங்களோட அம்மா இவங்க 2 பேருமே விஜயை பார்க்குறாங்க. விஜிக்குமே அவங்க முகம் புதுசு, அவங்களுக்குமே விஜயோட முகம் புதுசுங்க. இவங்க 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிக்கிறதுக்கே 1 வாரம் இருக்குதுங்க. இவங்களுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குமா. எதனா ஒன்று வேணும்னா, இப்போ புகுந்த வீட்டில் ஒரு பொண்ணு போய் இருக்கிறாங்கன்னா அவங்களோட வளர்ந்த வீட்டில் அவங்களுக்கு தேவைன்னா கிச்சனில் போயிட்டு வேணுங்கிறத போட்டு சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு தேவையானதை அவங்களே செஞ்சுப்பாங்க. இப்படி நிறைய ஃப்ரீடம்லாம் இருக்கும். அதுவே புகுந்த வீட்டுக்கு என்னதான் லவ் மேரேஜாகவே இருந்தாலும் அங்கே போகும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி மனக்கசப்பு இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி பயம் இருக்கும் உள்ளுக்குள்ளே. எதனா சொல்லிடுவாங்களோ, நம்ம நிறைய படங்களெல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பேசிப்பாங்களே, இந்த மாதிரி மாமியார்னாலே சைக்கோவாக இருப்பாங்க, அவங்க நமக்கு எதனா ஒன்று கோவப்பட்டு அடிச்சிருவாங்களோ திட்டிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்திலேயே இருப்பாங்களாங்க. ஆனால் 1 வாரத்துக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா அவங்க மாமியார் அவங்க நினச்ச மாதிரி ஒரு மாதிரி கொடூரமான ஆள்லாம் கிடையாதான், ரொம்பவே சாஃப்ட் கேரக்டர் தானா. அது போக அவங்களோட அம்மா இருப்பாங்க இல்லையா, மாமியாரோட அம்மா, அவங்கள பார்த்தா தான் ஒரு பயம் வருமா. ஏன்னா எப்போ பார்த்தாலும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மஞ்சள் தண்ணியை தொளிச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். திடீர்னு ஏய் சி போ, இங்கே வராதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களாம். இவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குமாங்க. என்னடா இது, நம்ம நல்லா தான் இருக்குது, பேசும்போதெல்லாம் நல்லா தான் பேசுது, வயசானவங்கிறனால தனியாக பேசிக்கிறாங்களா, இல்லை இந்த வீட்டில் எதனா ஒரு அமானுஷம் இருக்குதா, என்ன ஏதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்திருக்குதுங்க. ஒரு நாள் மதியம் 1 மணி இருக்குமாங்க. 3 பேருமே சாப்பிட்டுட்டு விஜி அவங்களோட ரூம்குள்ளே போயிடுறாங்க. அவங்களோட மாமியாரோட அம்மாவும் ஹாலில் தான் படுத்திருப்பாங்களாம், ஹாலில் தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்களாம். இப்போ விஜி அவங்களோட ரூம்குள்ளே போயிட்டு ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக இப்படி சாஞ்சி உட்காந்துருக்குறாங்க. அதாவது கட்டிலில் ஒரு மாதிரி இப்படி சாஞ்சி உட்காந்துக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக யாரோ ஒருத்தவங்க அவங்களோட இந்த தாடை இருக்கு இல்லையா, இதை பிடிச்சி இப்படி இழுத்துருக்குறாங்க. பயங்கரமாக இழுத்துருக்குறாங்க, சரியான பெயினாங்க. ஏன்னா பிடிச்ச அமுக்கி இழுத்துருக்குறாங்க. அந்த திரும்பின திசையில் பார்த்தா யாருமே இல்லையாங்க. டக்குன்னு இவங்க ஃபோனை கீழே போட்டு எந்திரிச்சு நோட் பண்ணுறாங்க. ரூமுக்குள்ளே யாருமே இல்லை. வெளியே டிவி ஓடுற சத்தம் கேட்குது. மாமியாரும் அவங்களோட அம்மாவும் வெளியே தான் படுத்துருக்குறாங்க. இவங்க டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு டவுட்டுங்க. என்னடா அது, நல்லா தெரியுது விஜிக்கு யாரோ ஒருத்தவங்க அவங்கள கையை வச்சு தான் தாடையை நல்லாவே அமுக்கி வலிக்கிற மாதிரி அமுக்கி திருப்பி இருக்கிறாங்க. ஆனால் ரூம்குள்ளே யாருமே இல்லை. இவங்களுக்கு டவுட் வந்து இவங்களோட ஃபோனில் கேமராவை ஆன் பண்ணி முகத்தை பார்த்துருக்குறாங்க. விஜி கொஞ்சம் சப்பியாக இருப்பாங்களாங்க, அது போக கொஞ்சம் வெள்ளையாக இருப்பாங்களாம். அதனால் அவங்களுக்கு லைட்டாக எதனா பட்டா கூட இந்த இடம் ரெட்டிஷ் ஆயிருமா. இப்போ ஃபோனில் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அவங்க கண்டது கனவோ இல்லை கற்பனையோ கிடையாது, உண்மையாகவே யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி அமுக்கி திருப்பி இருக்கிறாங்க. அந்த தடம் இருந்திருக்குது, ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருந்திருக்குது இந்த இடம் எல்லாமே. பயந்து போயிட்டு ஃபோன் அங்கனே போட்டுட்டு ரூம் ஓப்பன் பண்ணி வெளியே போயிட்டு அவங்க மாமியார்கிட்டையும் மாமியாரோட அம்மா கிட்டையும் அழுகுறாங்க. ஏன்னா பயமாக இருக்குமா, யாரோ ஒருத்தவங்க ரூம்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க மாமியாரோட அம்மாவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எந்திரிச்சு போயிட்டு அவங்களோட கிச்சனில் மஞ்சள்லாம் எடுத்து தண்ணியில் கலந்து அவங்களோட ரூம்குள்ளே போயிட்டு தொளிக்கிறாங்களாம். எந்த இடத்துல நீ உட்காந்துருந்த, இங்கே தான் நான் உட்காந்துருந்தேன், ஃபுல்லாக அந்த இடத்துலலாம் மஞ்சள் தண்ணியை தொளிச்சுட்டு ஏய் இங்கே வராதுன்னு ஒன்று சொல்லியிருக்கிறேன்ல, எதுக்கு இப்போ இங்கே வந்த, உன் வேலையெல்லாம் எங்களோட வச்சுக்கோ, அவள் புதுசாக வந்த பொண்ணு, அவகிட்டலாம் இப்படிலாம் வச்சுக்கிற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமியாரோட அம்மாவும் யாரு கூடயும் சண்டை போடுறாங்களாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா வெளியே இருக்கிற யார்கிட்டயாச்சும் போய் சொன்னோன்னா அது உன்னோட கற்பனையாக இருக்கும் இல்லை கனவாக இருக்கும்னு தான் சொல்லுவாங்க. இவங்க என்னடான்னா அதுக்கு ஆப்போசிட்டாக
வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அமானுஷ்யமா. இதை பார்த்துட்டு விஜி அவங்க கிட்டே கேட்டிருக்கிறாங்க, என்னம்மா சொல்றீங்க, ஆல்ரெடி இந்த வீட்டில் எதனா பேய்கி இருக்குதா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது மாமியாரோட அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ஆமாம் இந்த வீட்டில் இருக்குது, ஆனால் அது உன்னை ஒன்றும் பண்ணாது, கவலைப்படாத, நாங்கள் இருக்கிற வரைக்கும் அது உன்னை தொடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அமானுஷ்யமாக சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு என்னடா அது, ஒருவேளை மாமியாரோட அம்மாவும் நம்மளை ப்ராங்க் பண்ணுறாங்களா, இல்லை பயன்படுத்துறதுக்கு எதனா ட்ரை பண்ணுறாங்களா, லவ் மேரேஜ் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் டக்குன்னு முடிச்சுட்டாங்க, ஒருவேளை இந்த பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு நம்மளை பயன்படுத்தி வீட்டை விட்டு அனுப்ப பார்க்குறாங்களா, இல்லையே அப்படியே பார்த்தாலும் நம்மளை யார் வந்து இந்த தாடையை பிடிச்சிருப்பா, எதனால் நமக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது, ஒருவேளை இந்த செய்வினை சூனியம் இந்த மாதிரியான கும்பலாக இருப்பாங்களோ, நாம தான் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோங்கிற மாதிரி பல தாட்ஸ் வந்துருக்குதுங்க. ஒரே மனசாக அவங்களோட ஹஸ்பண்ட் மூர்த்திக்கு ஃபோன் போட்டு இங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க விஜி. இப்போ மூர்த்தியும் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் எதனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்கிட்டயும் அப்படி தான் சொல்லுவாங்க, நான் கண்டுக்க மாட்டேன், நீ கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாராங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு பயம் அதிகமாகுது. ஏன்னா இந்த பொண்ணோட ரூம்குள்ளே பயங்கரமாக நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு ஃபீல் ஆகுதுங்க. அன்னைக்கு நைட்டே மூர்த்தி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா விஜி நடந்தது எல்லாத்தையும் மறுபடியும் அவர்கிட்ட ஒரு மாதிரி பதறி போய் சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது மூர்த்தி, நீ வந்து வேலைக்கு போயிடுவ, என்னதான் அவங்க வந்து உங்ககிட்ட சொன்னால் கூட நீ அதை கண்டுக்காமல் வேலைக்கு போயிடுவ, நைட்டு மட்டும் தான் இங்கே வந்து படுத்து தூங்கிட்டு போவ, உனக்கு எந்த ஒரு விஷயமும் இந்த மாதிரி காட்டினது இல்லையா உன்னோட வீட்டில், ஏன்னா 2 வருஷமாக அந்த வீட்டில் இருக்கிறீங்கல்ல, உனக்கு எதுவும் காட்டினது இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எனக்குலாம் அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆனது இல்லை, அவங்க எதனா சொல்லிட்டு இருப்பாங்க, அதை கண்டுக்காதீங்கிற மாதிரி அவர் அசால்ட்டாக மறுபடியும் சொல்லியிருக்கிறாரு. என்னதான் அவர் அப்படி சொன்னாலும் அன்றைக்கி நைட்டு முழுக்க விஜி மைண்டு ஃபுல்லாகவே இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னங்கிறத அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அவங்களோட மாமியாரோட அம்மாக்கிட்டையும் கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள அறியாமலே படுத்து தூங்கிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க அவங்க கனவில் பேய் கனவாக வந்திருக்குதுங்க. யாருன்னே தெரியாத ஒரு அம்மா ஒரு மாதிரி கொடூரமாக முகமே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குதாங்க, செதஞ்சு போன ஒரு முகத்தோட, ஒரு 40-45 வயசு இருக்குமா அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா விஜயோட கனவில் வந்து இவங்களோட பேரை சொல்லி இந்த வீட்டில் இருக்காத, ஒழுங்குமுறையாக வெளியே போ, இது ஏன் வீடுன்னு சொல்லிட்டு கத்துறாங்களாம். இவங்களுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, பதறிடிச்சு எந்திரிச்சிட்டு அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்ல முடியாது, அவர் வேறு காலையில் வேலைக்கு போகணும், மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பேய் கனவு வந்துச்சுன்னு சொன்னால் அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியாதுங்கிற காரணத்தினால அப்படியே விட்டாங்களாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே மூர்த்தியை வேலைக்கு கிளப்பி விட்டுட்டு விஜி நேராக போயிட்டு அவங்களோட மாமியாரோட அம்மாக்கிட்டையும் கேட்குறாங்க, மா நைட்டு இந்த மாதிரி ஒரு அம்மா யாருன்னே தெரில, இது ஏன் வீடு, நீ வெளியே போங்கிற மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி செதஞ்சு போன முகத்தோட பேய் மாதிரி வந்து என்னை பயமுறுத்தினாங்க. நான் மூர்த்திக்கிட்டையும் கேட்டேன், உங்களுக்கு எதுவும் இந்த வீட்டில் அமானுஷம் நடந்திருக்குதான்னு கேட்டால் இல்லைங்கிறாரு. அவன் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் இறந்து தான் பிறப்பான், அவனை வந்து காப்பாற்ற முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள்லாம் இருந்துச்சுமா, நாங்கள் பைரவருக்கு மூர்த்தியை நேர்ந்து விட்டுட்டோம், அதுக்கப்புறமா தான் அவன் பிறந்தான், அன்னையிலேருந்தே அவனுக்கு வந்து எந்த ஒரு தீய சக்தியும் சின்ன வயசுலேருந்து அண்டாதுங்கிற மாதிரி எங்களோட ஜோசியத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்கம்மா, அந்த கோவிலில் இருக்கிற பூசாரி எல்லாருமே சொல்லுவாங்கம்மாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி அதை விடுங்கம்மா, யாருமா அந்த வீட்டில் வந்து பேயாக இருக்கிறது உங்களுக்கு எதனா தெரியுமான்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும்போது அவங்களோட மாமியாரோட அம்மா பேச வந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கிறாங்க. அவங்களோட மாமியார் தடுத்து நிறுத்திடுறாங்க. அவங்கள ஒரு பார்வை பார்த்து முறைச்சதும் அவங்க எதுவுமே பேசாமல் விட்டுறாங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ பாட்டுக்கு உன்னோட வேலையை பாரு, அது உன்னை டிஸ்டர்ப் பண்ணாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அதை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்களாங்க. இருந்தாலும் இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாகணும் அவங்க கூட. இப்படியே ஒரு மாதம் போயிருக்குது. இந்த ஒரு மாதத்தில் விஜி நிறைய விஷயங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறாங்களாங்க. அவங்களோட வீட்டுக்கு மேலே 2nd ஃப்ளோரில் ஒரு குடும்பம் இருக்குது. மேலே மொட்டை மாடிக்கு போகும்போது அவங்களோட வீட்டு வாசலில் பார்ப்பாங்களாம், நிறைய எந்திரங்களும் மஞ்சள் துணியில் தேங்காயெல்லாம் முடிச்சு போட்டு நிலவாசலில் கட்டி வச்சுருப்பாங்களாம். இதெல்லாம் நார்மலாகவே எல்லாரோட வீட்லேயும் கட்டி வைக்கிறது தான் ஹிந்துஸ் வீட்டில். அந்த மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்களா, இல்லை இவங்களோட வீட்லையுமே எதனா ஒரு பேய் இருக்குன்னு தெரியுமா, இந்த பில்டிங்கே ஒரு மாதிரி அமானுஷ்ய பில்டிங்கான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு டவுட் வந்திருக்குதுங்க. இருந்தாலும் வந்த புதுசில் கேட்க முடியாது இல்லையா, பார்த்தா சிரிச்சிட்டு மட்டும் போயிடுவாங்களாம். மேலே துணிக்காய போட போகும்போது தான் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க நோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்து ஒரு மாதம் போகுதுங்க. சாட்டர்டே மூர்த்திக்கு லீவாங்க, வீட்டில் தான் இருக்கிறாரு, அவரோட ரூமில் தான் இருக்கிறாரு. மூர்த்தி விஜி 2 பேருமே பேசிக்கிட்டு கொஞ்சம் வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாமாங்கிற மாதிரி மூர்த்திக்கிட்ட விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிடி உனக்கு எங்கே பிடிக்கும்னு சொல்லி நான் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்கும்போது மொபைல் நோண்டிகிட்டு இருந்திருக்கிறாரு. இவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துருக்குதுங்க. எந்திரிச்சு வெளியே வந்திருக்கிறாங்க. அவங்களோட மாமியாரோட அம்மாவும் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த பொண்ணு வெளியே வந்து டாய்லெட் போயிட்டு மறுபடியும் அவங்களோட வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு 4 ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகும்னு சொன்னேன் இல்லையா, அந்த 4 ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடியே விஜி ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. விஜயோட ஹஸ்பண்ட் மூர்த்தி கதவுக்கு பக்கத்திலே ஒரு விண்டோ இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த விண்டோவில் கூட கொசு வலை மாதிரி போட்டு வச்சிருப்பாங்கன்னாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கிறாராம். இவங்களை பயன்படுத்துறதுக்காக ஓரமாக நின்றுட்டு இருக்கிறாராம். ஆல்ரெடி இந்த 1 மாச கேப்ல அவர் நிறைய பயன்படுத்தி இருக்கிறாரு விஜயை. ஏன்னா மாமியாரோட அம்மாவும் சொல்றதை கேட்டு விஜய் பயப்படுறாங்கிறத அவங்க ஹஸ்பண்ட் வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இவங்களை நிறைய பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஹஸ்பண்ட் நிற்கிறத விஜய் பார்த்துடுறாங்க. விஜய் சிரிச்சுக்கிட்டே அவங்களோட நிலவாசலில் ஏறிட்டு அங்கே ஒரு மேட் இருக்குமாங்க,
இந்த பாத்ரூம் போயிட்டு உள்ளே வரும்போது அந்த இடத்துல மேட் போட்டு வச்சுருப்பாங்களாம். அதில் காலை தொடச்சிக்கிட்டு சரி ரொம்ப ஒளியாத நான் பார்த்துட்டேன் திரும்பி பார்த்துருக்குறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் நின்றுட்டு இருந்திருக்கிறாரு, அந்த விண்டோக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாரு. இவங்கள பார்த்து ஒரு மாதிரி அவரோட ஸ்மைலே கிடையாதான், ஒரு மாதிரி ஈவில் ஸ்மைலில் இவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவரோட அந்த இடம் இருக்கு இல்லையா, சிரிக்கிற இடம், இது அப்படியே பெருசாகிக்கிட்டே போகுதாங்க. இங்க கண்ணுக்கிட்ட வரைக்கும் வருதான். விஜய்க்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப பயங்கரமா பயம் வந்து கண்ணை மூடிட்டு கத்திருக்கிறாங்க காதுல கையை வச்சு. இப்போ அவங்க கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அந்த விண்டோ கிட்ட அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லையாங்க. மூர்த்தி அவரோட ரூம்ல இருந்து வெளியே வராரு. அவர் கை ஃபுல்லாவே சப்பாத்தி மாவா இருக்குது. விஜயை பார்த்து என்னாச்சுடி ஏண்டி கத்துறன்னு சொல்லிட்டு கேட்கும் போது விஜய்க்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. டேய் நீ இப்போ இங்கே தானே நின்றுட்டு இருந்த, ஏன் உன் கையெல்லாம் மாவா இருக்குது? லூசு, நீ ரெஸ்ட் ரூம் போனல அப்போது அம்மா வந்து எனக்கு மாவு கொடுத்தாங்க, நான் நம்ம ரூமில் தாண்டி உட்காந்து இந்த மாவு பறஞ்சிட்டு இருந்தேன் சப்பாத்திக்கு, நீ தான் கத்தி இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. விஜி ஒரு மாதிரி அழுதுகிட்டு அவரை போய் ஹக் பண்ணிக்கிட்டு, நான் சொல்கிறது சத்தியமான உண்மை மூர்த்தி, உள்ளே வரும்போது நீ ஒளிஞ்சிருக்கிறத நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு நான் அதனால தான் பேசிக்கிட்டு இருந்தேன், அது உனக்கு கேட்டுச்சா இல்லையா? ஆமாண்டி, நீ என்ன பேசுகிறங்கிறது எனக்கு லைட்டாக தான் கேட்டுச்சு, உள்ள அந்தளவுக்கு கேட்காதுன்னு உனக்கு தெரியாதா? இப்போ நீ கத்துன உடனே தான் நான் என்னமோ எதுன்னு ஓடி வந்தேன். இப்போ மாமியாரோட அம்மாவும் மறுபடியும் மஞ்சளை கரைச்சி எந்த இடத்துல பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்டு வேப்பிலையை முக்கி அந்த இடத்துல மஞ்சள் தண்ணியை அடித்து இங்கேருந்து வெளியே போறியா இல்லையா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் போது மூர்த்தி பிடிச்சி கத்துறாருங்க. இந்த மாதிரி தான் அவளை பயன்படுத்தி வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இங்கே எதுவுமே இல்லைன்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியாதா, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மூர்த்தியோட அம்மாவே சண்டை போடுறாங்களாம். உனக்கு என்னடா தெரியும், உனக்கு எதுவும் தெரியாது, நீ பாட்டுக்கு வேலை கிளம்பி போயிடுவ, இங்கே எவ்வளோ விஷயங்கள் நடக்குதுங்கிறது எனக்கு என்னோட அம்மாவுக்கும் தான் தெரியும், இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா 2 பேரையும் முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துருவேன், இல்லைனா மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவேன்னு சொல்லிட்டு விஜயை கூப்பிட்டு அவரோட ரூம்குள்ளே போயிட்டாராங்க. விஜயை காம் டவுன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிருக்குது அவங்க ஹஸ்பண்டுக்கு. விஜய் அழுதுகிட்டே சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த வீடு வேணாம், வேற எங்கேயும் போயிடலாம், எனக்கு பயமாக இருக்குது, இல்லைனா வா நம்ம சென்னைக்கே போயிடலாம், அங்கே போய் எதனா வேலை பார்த்துக்கலாம், அம்மா அவங்களோட அம்மா எல்லாருமே கூப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு, அவங்களோட சேர்ந்து ஆடாத, இந்த வீடு எனக்கு ராசியான வீடு, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு எல்லாமே நல்லா தான் நடந்துகிட்ருக்கு வேலை விஷயத்தில், நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்துலலாம் தலையிடாத, அவங்க பேச்சை கேட்காதங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்திருக்குதுங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா விஜயை அவங்களோட மாமியாரோட அம்மாவும் ஒரு கோவிலுக்கு கூட்டு போகிறாங்க. மதுரையில் இருக்கிற ஒரு அங்காளம்மன் கோயிலாங்க. இந்த அங்காளம்மன் கோயிலில் போயிட்டு எலுமிச்சம்பழம்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டு நிலவாசலில் வந்து குத்தி வைக்கிறாங்க. அந்த எலுமிச்சம்பழம் நிலவாசலில் குத்தி வச்சாங்க இல்லையா, மதியம் ஒரு 11லேருந்து 11:30 மணிக்குள்ள இவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்து அந்த நிலவாசலில் குத்தி வச்சிருக்காங்க. ஒரு 2 மணி நேரத்திலேயே ஒரு 1 மணிலேருந்து 1:30 மணி இருக்குமாங்க, அதுக்குள்ள அந்த எலுமிச்சம்பழம் அழுகி போய் ஒரு மாதிரி ஆயிருக்குது. இப்போ நம்புறியா? அவன் தான் நம்ப மாட்டேங்கிறான், நீயாச்சும் நம்புறியா அந்த வீட்டில் ஏதோ இருக்குங்கிறத? ஆமாத்த, என்னதான் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி கேட்கும் போதும், இல்லைம்மா நீ வந்து வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன், அவங்ககிட்ட எதனா சொல்லுவேன், அவன் ஹவுஸ் ஓனர்கிட்ட எதனா சொல்லுவான், இப்படியே அது பெரிய பிரச்சனை ஆயிரும், நீ எதுவுமே ஒரி பண்ணிக்காத, இந்த திருநீரை எப்பயுமே உன் கையில் வச்சுக்கோ, எப்பயுமே பூசிக்கோ, அம்மன் நம்மளை காப்பாற்றுவா, வேறு வழி இல்லை, இந்த வீடையும் காலி பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்களோட மாமியார் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்து அடுத்து ஒரு 10 நாள் போகுது. இதுக்கு நடுவில் சின்ன சின்ன அமானுஷங்கள்லாம் இவங்களால உணர முடியுமா, ஆனால் யாரையுமே லைவாக பார்க்கல. இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் தான் அவங்களால மறக்க முடியாதாங்க. அவங்க ஹஸ்பண்ட் போட்டிருந்த அதே காஸ்டியூமில் அவங்க ஹஸ்பண்டோட முகத்தோடையே யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த விண்டோ கிட்ட நின்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த பொண்ணால மறக்கவே முடியாதாங்க. இப்போ அடுத்து ஒரு 10 நாளுக்கு அப்புறமா விஜயோட மாமியாரோட அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு 2 தெரு தள்ளி தான் அவங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்களா, அங்கே போயிருக்கிறாங்க. விஜயோட மாமியார் விஜய் மட்டும் தான் இருக்கிறாங்க. விஜயோட மாமியார் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க ஹாலில். இப்போ விஜய் மட்டும் ஹாலில் இருக்கிற அந்த வயர்கட்டில் உட்காந்து பூ கோர்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களோட ஹாலில் இருந்து பார்த்தாலே அந்த டாய்லெட் தெரியுமாங்க, கீழே இறங்கி தான் போகுமா டாய்லெட், வீட்டுக்கு மேலே ஏறி வரணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த டாய்லெட்டோட டோர் இவங்க கண்ணு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஓப்பன் ஆகிருக்குதுங்க. ஏதோ காற்றுக்கு தான் ஓப்பன் ஆகிருக்கு போலன்னு சொல்லிட்டு இவங்களும் டிவி பார்த்துக்கிட்டே பூவை கட்டிகிட்டு இருந்துருக்குறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இவங்களோட வீட்டு வாசலில் யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி ஒரு பிம்பம் தெரிஞ்சிருக்குது. இப்போ பூ இப்படி கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய சைடு கல்லில் யாராச்சும் நின்னாங்கன்னா வீட்டு வாசலில் வெளிச்சமாக இருக்கும் இல்லையா, அந்த வெளிச்சத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க நின்னாங்கன்னா ஷேடோ மாதிரி நமக்கு ஒரு பிம்பம் தெரியும். அந்த விஷுவலை பார்த்தோன்னே இவங்க பூ கட்டுறதை நிப்பாட்டிட்டு மெதுவாக திரும்பி பார்த்துருக்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. மறுபடியும் பூ கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சைடு கண்ணில் நல்லாவே தெரியுது யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. கொஞ்சம் ஃபேட்டாக ஒரு இருட்டான ஒரு உருவம் அங்கே நின்றுட்டுருக்கு. இப்போ திரும்பி பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா, ஏய் விஜய் வரியா, மொட்டை மாடிக்கு போகலாம், மேலே அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து நாய் இல்லை, ஆக்சுவலாக அந்த வீட்டில் வந்து ஒரு நாய் வளர்த்துட்ருக்குறாங்களாம், அந்த நாய் இல்லை, நம்ம மேலே போகலாமா, மொட்டை மாடிக்கு போகலாமா, வா உன்னை நான் கூப்பிட்டு போகிறேன், என் கூட வந்துடுறியா அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் தோணியில் யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க. இந்த வாய்ஸை கேட்டதுமே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. ஏன்னா இந்த வாய்ஸ் இந்த பொண்ணுக்கு பரிச்சயப்பட்ட ஒரு வாய்ஸ் கிடையாது.
இவங்க மாமியாரோட வாய்ஸோ மாமியாரோட அம்மா வாய்ஸோ மேல் வீட்டுக்காரங்களோட வாய்ஸோ கிடையாது. இது நாள் வரைக்கும் கேட்காத ஒரு வாய்ஸ் மிரட்டல் தோணியில் அந்த மாதிரி பேசும்போது இந்த பொண்ணு பயந்துக்கிட்டு அவங்களோட மாமியாரை எழுப்பி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சு அத்தை, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மூர்த்திக்கு ஃபோனை போட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க பயந்துருப்பாங்க. இப்போது மூர்த்தி வேலையிலேருந்து ஒரு 2 மணி நேரம் டைம் கேட்டு வீட்டுக்கு வந்து இவங்கள ஒரு அனுமன் கோயிலுக்கு கூட்டு போயிருக்கிறாருங்க. இவங்களுக்கு கயிறெல்லாம் கட்டி விட்டு மறுபடியும் கூட்டு வந்து வீட்டில் விட்டுருக்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா விஜி ரொம்பவே பாதிக்கப்பட்ட காரணத்தினால அவங்கள கொஞ்ச நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிளான் பண்ணுறாரு. அவங்க கூடயே அவங்க மாமியாரையும் கூட்டு போகலான்னு சொல்லிட்டு விஜி பிளான் பண்ணுறாங்க. இப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து அரும்பாக்கத்தில் இருக்கிற அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சென்னையில் இருக்கிற அரும்பாக்கத்துக்கு அவங்களோட வீட்டுக்கு மாமியாரை கூப்பிட்டு விஜி வந்துடுறாங்க. இப்போது இந்த கலையக்கா இருக்கிறாங்க இல்லையா, இவங்கக்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே உட்காந்து சொல்லியிருக்கிறாங்க. விஜி, அக்கா இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குதுக்கா, அங்கே ஏதோ இருக்குது, என் மாமியார் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதனால தான் அவங்கள நைஸாக பேசி எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருக்கிறேன், எங்கள் அம்மாக்கிட்டையாச்சும் சொல்லுவாங்கள்ல, எங்கள் அம்மாவையும் கேட்க சொல்லியிருக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாக்கிட்டையுமே அவங்க மாமியார் எதுவுமே சொல்லலையாங்க. இப்போது ஒரு வாரத்துக்கு அப்புறமா மறுபடியும் மதுரைக்கே ரிட்டன் போகிறாங்க. நான் என்ன ஏதுங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்காங்கிற மாதிரி விஜி சொல்லிவிட்டு அவங்க மதுரைக்கு போயிடுறாங்க மாமியாரை கூப்பிட்டுக்கிட்டு. இப்போது விஜி அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குங்கிற ஆர்வம் விஜயை விட இந்த அக்காவுக்கு தான் அதிகமாக இருந்திருக்குதுங்க. ஒரு நாள் ஃபோன் கால் வந்திருக்குது, அக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேங்க்கா. அதாவது சென்னை அரும்பாக்கத்துலேருந்து அவங்களோட வீட்டுக்கு அந்த புகுந்த வீட்டுக்கு மதுரைக்கு போனதுக்கப்புறமா 20 நாளுக்கு அப்புறமா கால் வந்திருக்குதுங்க. அக்கா நல்ல விஷயங்க்கா, நாங்கள் வந்து வீடை வந்து காலி பண்ணுறோம். ஏன்பா உன் ஹஸ்பண்ட் வந்து ஒத்துக்கிட்டாப்லையா, இப்போயாச்சும் அவருக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லைக்கா ஹவுஸ் ஓனரே இந்த பில்டிங்கை வந்து சேல் பண்ணுறாராம், மொத்தமாக இடிச்சிட்டு வேற ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்ட போகிறாங்களாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரிடி இந்த வீட்டில் அப்படி என்னதான் இருந்துச்சு, யாரோட ஆத்மா தான் அங்கே சுற்றுதுன்னு சொல்லிட்டு இந்த அக்கா கேட்கும்போது, ஆக்சுவலி இந்த பில்டிங்கோட ஓனர் இருக்கிறார் இல்லையா, அவரோட அக்கா, கூட பிறந்த அக்கா தான் இந்த பில்டிங்கோட ஓனராங்க. அவங்க தான் ரொம்பவே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவங்களோட அப்பா காசு அவங்களோட காசு எல்லாத்தையுமே போட்டு சொந்த வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்த அக்கா அந்த வீடை கட்டி முடிக்கும் போது இறந்துட்டாங்களாங்க ஹார்ட் அட்டாக்ல. அவங்களோட ஆத்மா இந்த பில்டிங்கில் தான் சுற்றிட்டு இருக்கதா அங்கே இருக்கிறவங்களில் சிலரால் நம்பப்படுது. அது போக அவங்கள சிலர் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. அதில் மெயினான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் விஜயோட மாமியாரும் அவங்களோட அம்மாவும். அவங்க கண்ணுக்கு அந்த உருவம் தெரிஞ்சிருக்குது. விஜயை எப்படி அவங்க கனவுல வந்து பயன்படுத்தி இந்த வீட்டை விட்டு போன்னு சொன்னாங்களோ, இதே மாதிரி தான் அந்த பில்டிங்கில் இருக்கிற 3 வீடு, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற 3 வீட்டில் இருக்கிற ஆட்களையுமே கனவுல போய் பயன்படுத்துறது, அவங்க வீட்டுக்குள்ள பாத்திரங்கள்லாம் உருட்டுற மாதிரி சத்தம் கேட்கறது, பாத்ரூம் டோரை டம்மு டம்முன்னு அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்குதாங்க. தான் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டில் தன்னால் வாழ முடியலையேங்கிற ஒரு ஏக்கத்திலேயே அந்த ஆத்மா இன்னுமே இங்கே தான் சுற்றிட்டு இருக்கிறதாகவும், அது போக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணுறதாகவும் அவங்களோட மாமியார் சொன்னதை விஜி கலையக்கா கிட்ட சொல்கிறாங்க. ஒரு வழியாக அந்த வீடை காலி பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்கங்க. வேற ஒரு வீட்டுக்கு போய் இந்த பில்டிங்கை இடிக்கிறதா இருக்கட்டும், இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்க போகிறது, இது எல்லாமே இவங்களுக்கு அப்டேட்டடாக வந்துக்கிட்டே இருக்குமா. ஏன்னா விஜயோட மாமியார் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபோன் போட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம், ஆமாக்கா வந்தாங்க ஃபுல்லாக இடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு நியூஸ் வருதுங்க. அந்த பில்டிங்கோட ஓனர் இருக்கிறார் இல்லையா, அதாவது அவங்க அக்கா தான் அந்த பில்டிங்கோட ஓனர். அவங்க இறந்ததுக்கப்புறமா இவர் தான், ஏன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணமும் ஆகலை, குழந்தைங்களும் கிடையாது. இவருக்கும் அந்த டைமில் வந்து கல்யாணம் ஆகலை, குழந்தைங்களாம் இல்லை. அவங்க வேலை பார்த்துட்டு இருந்த டைம்லையே இந்த வீடை கட்டி முடிச்சுட்டு தான் கல்யாணமே பண்ணுவேங்கிற மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. இப்போது இந்த பில்டிங்கை இடித்ததுக்கப்புறமா அந்த ஓனர் இருக்கிறார் இல்லையா, இப்போ இவங்களோட கரண்ட் பில்டிங்கோட ஓனர், அவர் இறந்துட்டாராங்க. அவருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்து சடனாக இறந்துருக்கிறாரு. ஃபஸ்ட் அட்டாக்லேயே இறந்துருக்கிறாரு. இது இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருந்திருக்குதுங்க. இப்போ தான் இவங்களோட ஹஸ்பண்ட் மூர்த்தி நம்புகிறாரு, நீ சொல்கிறது உண்மைதான் போல இருக்குது, அந்த ஏரியாவில் நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நல்ல வேலைப்பா அந்த வீட்டை விட்டு நீங்கள் போயிட்டீங்க, அந்த ஆள் வீட்டை இடிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு மாதிரி உடம்பு முடியாமல் படுத்துட்டாருப்பா, வீட்டை இடித்து முடிச்சதுக்கப்புறமா தரமட்டமாக்குனதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் அவர் இறந்துட்டாருங்கிற நியூஸ் வந்திருக்குதுப்பா, நல்ல வேளை உயிர் தப்பிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த ஹவுஸ் ஓனர் மட்டும் அவராகவே இந்த வீடை விற்க போகிறேன், நீங்கள் எல்லோரும் வெளியே இருங்கன்னு சொல்லாமல் இருந்திருந்தா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த, அதாவது இந்த பில்டிங்கில் இருந்த 3 வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குமாங்க, இல்லை யாராச்சும் ஒருத்தரோட உயிர் கூட போயிருக்கலாமாங்க. இது எதுக்கும் வந்தது எதோடையே போச்சுங்கிற மாதிரி விஜய்க்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம்னு சொல்லிட்டு கலையக்கா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. கலையக்கா என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் சொன்னாங்க, நான் என்னோடய ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் பார்த்த இந்த கதாபாத்திரங்களோட நேமும் ஊரோட நேம் எல்லாமே புனைப்பெயர்கள் தான், எதையுமே மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க கலையக்கா. ஆனால் இந்த கலைவாணிங்கிற அக்கா அரும்பாக்கத்தை சேர்ந்தவங்க தான், அவங்களோட ஒரிஜினல் பேரையே சொல்ல சொன்னாங்க. எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைப்பா, அந்த பொண்ணுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும், அதனால தான் அவங்களோட இதை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. வாங்க செகண்ட் ஸ்டோரிக்குள்ள போகலாம். ரெண்டாவதா நம்ம பார்க்க போற ஸ்டோரி நடந்த இடம் அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தேட்டர்லங்க. ஃபேமஸான ஒரு தேட்டரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சொல்லிட்டு. ஹாய் ப்ரோ, என்னுடைய பேர் பால் சுதாகர், திருத்தணி இருந்து பேசுகிறேன். என்னோட சொந்த ஊர் எல்லாம் சொல்லிக்கங்க. பால்ங்கிறவர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஒரு நாள் காலையில் 10:10 இருக்குமாங்க. பாலும் அவரோட ஃப்ரெண்டு மணியும் தேட்டருக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிக்கெட்லாம் எடுத்துட்டாங்க. அரக்கோணத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த தேட்டர் இருக்குதாங்க. அவங்க பார்க்க போனது ஒரு ஹாலிவுட் மூவி தான். ஃபேமஸான ஒரு ஹாலிவுட் மூவி 3Dல வந்திருக்குது. சைக்கிள் எடுத்துக்கிட்டு 2 பேரும் அந்த தேட்டருக்கு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. வீக் டேங்கிறனால அங்கே கூட்டமே கிடையாது. பால்கனியில் தான் டிக்கெட் எடுத்துருக்காங்க. பால்கனியில் ஒரு 100லேருந்து 110 பேர் உட்கார மாதிரி பெரிய பால்கனியா. ஆனால் இவங்க போனப்போ மொத்தத்துக்கே இவங்களை சேர்த்தே ஒரு 15 பேர் தான் இருப்பாங்களாம். அங்கங்கே 2 பேராக ஒருத்தராக உட்காந்துருக்கிறாங்களாம். இவங்க 2 பேருமே அந்த பால்கனியில் பேக் சைடில் கடைசி சீட்டில் தான் உட்காந்துருக்குறாங்க. இவங்களுக்கு பின்னாடி செவரு, அதாவது சீட் இருக்கும், அதில் சாஞ்சாங்கன்னா தலை வந்து செவத்தில் இடிக்கும். இவங்க தான் லாஸ்ட்டாக உட்காந்துருக்குறாங்க. படம் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பாலை யாரோ ஒருத்தவங்க வயிற்றுல கிச்சு கிச்சு முட்டிருக்கிறாங்க. யாரா அதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ரைட் சைடில் யாருமே கிடையாது. லெஃப்ட் சைடில் தான் அவரோட ஃப்ரெண்டு உட்காந்துருக்கிறாரு. சரி, இந்த கம்பியில் எதனா இடிச்சிருக்கும் போலன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பின்னாடி இருந்து அவரோட தலைக்குள்ள இப்படி 2 கையும் விட்டு மண்டையை இப்படியே பிடிச்சிருக்கிறாங்க. யாரோ முடிய லைட்டாக பிடிக்கும் போது இவர் வந்து அலர்ட் ஆகிட்டு கையறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாலை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃப்ரெண்டு தான் ஏதோ பண்ணுறாரு, ஏதோ ப்ராங்க் பண்ணுறாரு போல நினச்சிக்கிட்டு கையறா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு நேராக உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறாராம். இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. டக்குன்னு தலையை தட்டி விட்டுட்டு எந்திரிச்சிருக்கிறாரு. பின்னாடி செவரு தான் இருக்குது. தேட்டருக்கு பின்னாடி யாருமே இல்லை, செவரு தான் சரி பின்னாடி. ஆனால் பார்த்துட்டு யாரை கை போடுறது என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. நான் ஒன்று யாரு பாலோட தலையில் கையை விட்டு இப்படி பண்ணது? பாலோட ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்னாச்சுடா எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைடா 3Dல பார்க்குறோம்ல, ஏதோ சம்திங் ராங், சரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாரு. உட்காந்ததுக்கப்புறமா பாலுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுதுங்க. பக்கத்துலேயே யாரோ ஒருத்தவங்க உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கடத்துக்கு மேலே இன்டர்வல் வந்துடுது. இன்டர்வலில் ரெஸ்ட் ரூம் போய் பாப்கார்னும் ஐஸ்கிரீமும் வாங்கியிருக்கிறாங்க. கோன் ஐஸ் தான் ஃபேமஸ் ஆங்க அவங்க ஊரில். அந்த தேட்டரில் பாப்கார்ன் வாங்கியிருக்கிறாங்க. காமனாக ஒரு பாப்கார்ன் பாக்கெட் வாங்கிட்டு ரிட்டன் இந்த தேட்டருக்குள்ளே வரும்போது பாலோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, டேய் அந்த சீட்டு வேணாம், கொஞ்சம் முன்னாடி போய் உட்காந்துக்கலாமா மச்சான்? ஏன்டா என்னாச்சு? இல்லை வேணாண்டா, ஏதோ தப்பாக இருக்கா? இப்போ பாலுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை ஃப்ரெண்டுக்கு எதனா நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. பாலுக்கு நடந்தது எல்லாமே அவரோட ஃப்ரெண்டுக்கும் நடந்திருக்குதுங்க. இப்போது அங்கே யாருமே இல்லாத பட்சத்தில் யாரா இதை பண்ணுவா? எனக்கு மட்டும் தோணுனா பரவாயில்ல, நீயும் எந்திரிச்சு நடுவில் கத்துற. இப்போ பால் அவருக்கு நடந்ததையும் சொல்கிறாரு, டேய் எனக்கு மட்டும்தான் அப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா உனக்கு அப்படி நடந்துச்சாடா? சரி நம்ம அங்கே உட்கார வேணாம், கொஞ்சம் முன்னாடி போய் உட்காந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 சீட்டு, ஒரு 4 லேயர் தள்ளி போய் முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. அங்கே முன்னாடி போய் உட்காரும் போது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க ஒரு 2 பேர், அவங்க கல்யாணமாகி வந்தாங்களா இல்லை ஆகாமல் வந்தாங்களான்னு தெரில, ஒரு ஆணும் பொண்ணும் உட்காந்துருக்குறாங்க பின்னாடி சீட்டில். அந்த பொண்ணு சொல்கிறாங்களாம் அந்த கூட வந்தவர்கிட்ட, யாரோ பின்னாடி இருந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னடி சொல்கிற, பின்னாடி யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, இல்லை நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, எனக்கு ஒரு மாதிரி தப்பாப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ பாலுக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. அப்போ இவங்க 2 பேருக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நடக்குதா, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லேயே இருந்தப்போ படம் ஆரம்பிச்சிருது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே படத்தை கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ அந்த கோனைஸுக்கு மேலே உருண்டையாக வைப்பாங்க இல்லையா ஒரு லேயரு, அதை லைட்டாக 2 லிக் தாங்க பண்ணியிருக்கிறாரு பால். 3வது லிக் பண்ண போகும்போது அந்த மேலே இருந்த ஐஸ்கிரீம் இல்லையாங்க. இதில் ஐஸ்கிரீம் அப்படியே கட்டியாகுது. இதில் அப்படியே ஐஸ்கிரீம் வந்து ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகும் இல்லைன்னு சொல்ல, மெல்ட் ஆகலை, ஐஸ்கிரீம் அப்படியே இருக்குது. இதில் பார்த்தா ஐஸ்கிரீம் காணப்பாடி பதறி அடித்து கீழே பார்த்துருக்கிறாரு. ஃபோனில் டார்ச் லைட்லாம் ஆன் பண்ணி கீழே பார்த்துருக்கிறாரு, எங்கேயும் கொட்டி இருக்குதான்னு. எங்கேயுமே இல்லை. பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டை பார்த்துருக்கிறார், நீ எதனா பண்ணியாடான்னு சொல்லி கேட்கும்போது அவருக்குமே யாரோ ஒருத்தவங்க பாப்கார்ன் சாப்பிடும்போது கையை தட்டி விட்டுருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்குமே சரியாக படலை. அந்த பால்கனியே ஒரு மாதிரி அமானுஷமாக இருந்திருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே படமே வேணாம்னு சொல்லிட்டு பாதி படத்துல எந்திரிச்சு வெளியே ஓடி வந்துட்டாங்களாம். இது நாள் வரைக்கும் இந்த பால்ங்கிற பிரதருக்கு அவரோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா இதுதானாங்க. இது ரொம்ப சின்ன ஸ்டோரி தான். அவர் சொன்னதை நான் உங்ககிட்ட நரேட் பண்ணி சொல்லிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வாங்க 3rd ஸ்டோரிக்குள்ளே போகலாம். 3வதாக நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் மணிமேகலைங்க. மணிமேகலை திண்டுக்கலை சேர்ந்த பொண்ணு. 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதை தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. மணிமேகலைக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் இருக்கிறாரு. அப்பா, அம்மா, மணிமேகலை அவங்களோட அண்ணன், இவங்க 4 பேர் தான் அவங்களோட வீட்லேயாங்க. இப்போது மணிமேகலையோட அண்ணனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சென்னையில் வேலை கிடச்சிருது ஐடி கம்பெனியில். அவங்க அண்ணனை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக மணிமேகலையோட அப்பா, அம்மா 3 பேருமே சென்னைக்கு போயிருக்கிறாங்க. சென்னைக்கு போயிட்டு ஒரு 3 நாள் அங்கேயே ஸ்டே பண்ணி அண்ணனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டன் அவங்களோட திண்டுக்கலுக்கு வந்திருக்கிறாங்க.
பைபாஸில் இறங்குனதுமே ஒரு தெரு மாதிரி போகுமா. அந்த தெருவை தாண்டி மெயின் ரோடு வருமா. அந்த மெயின் ரோடை தாண்டி இருக்கிற ஏரியாவில் தான் இவங்களோட வீடு இருக்குதுங்க. பொதுவாகவே இவங்க நைட்டு அன்டைமில் வந்தாங்கன்னா எப்பயுமே மணிமேகலையோட அப்பாவோட ஃப்ரெண்டு ஆட்டோ ஓட்டுவாராம், அவரை தான் கூப்பிடுவாங்களாம். அவருக்கு ஃபோன் பண்ணி முன்னாடியே வந்து நின்றுவாராம். அன்னைக்குன்னு பார்த்து அவர் ஃபோன் பண்ணும்போது அவர் நல்லா குடிச்சிட்டு ஆல்ரெடி சொல்லி தான் வச்சுருக்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் நைட் அன்டைமில் வந்துடுவோம் மச்சான், நீ ரெடியாக இரு, பிக்கப் பண்ணிக்கோ, வீட்டில் மட்டும் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இவங்க வந்து இறங்குனதே 1 மணிலேருந்து 1:30 மணி, மிட் நைட் 1லேருந்து 1:30 மணிக்கு பைபாஸில் இறங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாகவே மணிமேகலையோட அப்பா அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஃபோன் அட்டன் பண்ணல. இவருக்கே ஒரு கட்டத்துக்கு நான் தெரிஞ்சிருச்சு, குடிச்சிட்டு மட்டையாயிட்டான் போல். சரி நம்ம அப்படியே பொடி நடையாக நடக்க ஆரம்பிச்சோனாலே போயிடலாம், ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி நடந்து வரும்போது, இப்போ லைக் ஒரு பைபாஸ் ரோடு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அதில் லைட்டாக சறுக்கலாக இறங்குற மாதிரி இருக்குமா, வலிக்கி விடாதான், அழகாக இறங்கிடலாமா. அதில் இவங்க 3 பேருமே இறங்கிட்டு இருக்கும்போது மணிமேகலையோட அப்பா ஒரு பொண்ணை பார்த்துருக்கிறாரு. கீழே உட்காந்து இருந்துருக்குதுங்க. இந்த மைல் கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒன்று இருக்கும் இல்லையா, அது மேலேயே ஒரு பொண்ணு உட்காந்து வந்துருக்குதுங்க. ரொம்ப நேரமாக இவங்களே ஒரு மாதிரி வச்சக்கண் எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணு வந்து கோரமாவோ இல்லை ஆள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரத்த கலர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, பார்க்குறதுக்கு நார்மலாக ஒரு பொண்ணு மாதிரி தான் இருக்குது. ஒரு வயசு பொண்ணு தான், சுடிதார் போட்டு உட்காந்துருக்குது. இவங்க 2 பேரையும், மணிமேகலையோட அம்மாவையும் மணிமேகலையும் பார்த்து கீழே இறக்குறதுக்காக அவங்க அப்பா இந்த சைடுக்கா அப்படி நடந்து வந்து தான் கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காதாங்க மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு. கீழே இறங்கி வந்து பார்த்தா அந்த மைல்கல் மேலே உட்காந்து அந்த பொண்ணை காணும். ஆனால் அந்த மைல்கல் மேலே ரத்தக்கரை இருக்குது. ஒரு மாதிரி ரத்தம் பட்டு அது காஞ்சி போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கரையை பார்க்குறாரு. அதுக்கு பக்கத்துலேயே இந்த பைக்கில் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆனால் அந்த பார்ட்ஸ்லாம் அங்கங்கே செதறி கிடக்கும், பார்த்துருக்கீங்களா? நம்ம ரோட்டில் போகும்போது கண்ணாடிலாம் கீழே விழுந்து நொறுங்கி கிடக்கும். ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதை பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அங்கனுக்குள்ளே நிறைய பைக்கோட பார்ட்ஸ்லாம் அங்கங்கே செதறி கிடக்கு, கண்ணாடியும் சில்லு சில்லாக நொறுங்கி கிடக்குது. இதை பார்த்ததுமே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம பார்த்தது ஏதோ ஒரு அமானுஷம்தான், ஏதோ ஒன்று இங்கே நடந்திருக்குது, ஆக்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம், அந்த பொண்ணோட ஆத்மா தான் இங்கே சுற்றிட்டு இருக்கு போலன்னு சொல்லிட்டு இது எதையுமே இவர் பார்த்த அந்த விஷயத்த மணிமேகலைக்கிட்டேயோ அவங்க அம்மாக்கிட்டேயோ சொல்லாமல் அவங்கள மெதுவாக அப்படியே அங்கே கூட்டு போய்கிட்டே அவருக்கு பயம் வருது. யாராச்சும் ஆட்டோக்காரங்க வந்துட மாட்டாங்களா, அப்படியே ஏறி போயிட மாட்டோமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே அவங்க 2 பேரையும் பேச்சு கொடுத்துக்கிட்டே கூட்டு வந்திருக்கிறாரு. பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே வந்திருக்கிறாருங்க. அந்த மைல்கல் மேலே இவர் பார்த்தார் இல்லையா, அந்த பொண்ணு முதல்ல இவங்க பைபாஸ்லேருந்து மேலேருந்து இறங்குனாங்க இல்லையா, அந்த பகுதியை பார்த்த மாதிரி உட்காந்து வந்துருக்குறாங்க. இப்போது இவங்கள பார்த்த மாதிரி உட்காந்து வந்துருக்குது. இவருக்கு ஒரு மாதிரி அடிவேர்லாம் கலக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதை இவங்களோட ஒய்ஃப்கிட்டேயோ பொண்ணுக்கிட்டேயோ சொன்னால் கண்டிப்பாக பயப்படுவாங்க. எப்படியாச்சும் இவங்ககிட்ட சொல்லாமல் கூட்டு போயிடணும்னு சொல்லிட்டு அவரோட குலசாமி கற்குவேலையனார் மனசில் நினச்சிக்கிட்டு வேகமாக அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு நடந்துருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்குது. வேகமாக நடந்து வருதான் இவங்களுக்கு பின்னாடி. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பைபாஸ்லேருந்து இறங்கினதும் ஒரு சந்து மாதிரி இருக்கும், அந்த சந்துக்குள்ளே வந்தால் மெயின் ரோடு வரும். மெயின் ரோடுக்கு அப்புறமா இருக்கிற ஏரியாவில் தான் இவங்களோட வீடு இருக்குன்னு. இந்த சந்துக்குள்ளே நடந்து வரும்போது அந்த பொண்ணு பின்னாடியே நடந்து வருதாங்க. ஒரு கடத்துக்கு மேலே மணிமேகலை கையில் வச்சிருந்த பேக்கை தூக்க கலக்கத்தில் கீழே போட்டுடுறாங்க. கீழே போட்டோன்னே அதை குனிஞ்சி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கும்போது அந்த பொண்ணு நடந்து வரதை மணிமேகலையும் பார்த்துருக்குறாங்க. இதை அவங்க அப்பா கிட்ட சொல்லலை, ஷேர் பண்ணிக்கல. யாரோ ஒரு அக்கா நடந்து வராங்க போலன்னு நினச்சிட்டு அவங்க அந்த பேக்கை கையில் எடுத்துகிட்டு அவங்க அப்பா வேமா அந்த பேக்கை என்கிட்ட கொடுமா, வாமா நடக்குமா, வேமா வாங்கம்மா, வேமா வாங்கம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர்றாரு. அவரால் சொல்லவும் முடியல இல்லையா. இப்போ அந்த பொண்ணு கேட்குறாங்க, பா யாரோ ஒரு அக்கா பின்னாடி தனியாக நடந்து வராங்க, அவங்களையும் கூட கூட்டு போயிடுவோமான்னு சொல்லும்போது மண்டையிலே நறுக்குன்னு கொட்டியிருக்கிறாருங்க. இங்கே பாரு, உனக்கு தேவையில்லாத வேலை, வேமா வா நட, அவங்க யாராக இருந்தால் உனக்குன்னுங்கும் போது அவங்களோட ஒய்ஃபும், அதாவது மணிமேகலோட அம்மாவும் பின்னாடி திரும்பி பார்த்துருக்குறாங்க. ஏங்க அவளை அடிக்கிறீங்க, என்னங்க ஆச்சுன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு தலையிலேருந்து ரத்தமாக வருதாங்க. இந்த இடம் ஃபுல்லாக ரத்தமாக அப்படியே நடந்து வருதாங்க. இவங்கள பார்த்த மாதிரி சிரிக்கவும் இல்லை, எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்க, பின்னாடியே நடந்து வருதான். இவங்களுக்கு உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக அந்த தெருவோட முக்கில், இந்த மெயின் ரோட்டில் ஏறுற இடத்துல பெரிய கோயிலில் வீட்டுக்கு வெளியவே கோவில் மாதிரி வச்சுருப்பாங்களாம் விளக்கேற்றி. இந்த பிள்ளையார் கோயில்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜியே போச்சாங்க. பின்னாடி திரும்பி பார்த்துருக்கிறாரு. அந்த பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு நின்றுக்கிட்டு வா வா வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்குதுங்க. கொஞ்சம் கூட கண்டுக்காம மெயின் ரோட்டில் ஒரு ஆட்டோ நின்றுருக்குது. பயத்தில் இவ்வளோ தூரம் நடந்து வந்தவங்களுக்கு இன்னும் அதே டிஸ்டன்ஸில் நடந்தால் அவங்களோட வீடு வந்துருமா சொல்லிடுறாரு. நான் மேலேருந்து இறங்கும்போது அந்த பிள்ளையை பார்த்துட்டேன், ஏதோ ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்கு போல், அதுதான் நம்மளை பின்னாடியே துரத்துதுன்னு சொன்னோனையும் மணிமேகலைக்கும் ஒரு மாதிரி பயம் வருது, அவங்க அம்மாவுக்கும் பயம் வந்துருக்குது. இப்போ ஆட்டோ பிடிச்சிட்டு பக்கத்துலேயே இருக்கிற இடத்துக்கு 2 நிமிஷம் கூட ஆகலையாங்க அந்த ஆட்டோவில் ஏறி அவங்க போய் அவங்க வீட்டில் இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போதே கை காலெல்லாம் கழுவிட்டு தான் போயிருக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க மணிமேகலை, அவங்க அப்பா, அவங்க அம்மா 3 பேருக்குமே தூக்கமே கிடையாதாங்க. அடுத்த நாள் காலையில்
3 பேருக்குமே குளிர் ஜுரமா, பயங்கரமான குளிர் ஜுரமா, எந்திரிக்க கூட முடியலையாம். மணிமேகலையோட அப்பா அவங்க தம்பிக்கு, அதாவது மணிமேகலையோட சித்தப்பாவுக்கு ஃபோன் போட்டு அவங்க சித்தியும் சித்தப்பாவும் வந்து தான் இவங்கள பார்த்துக்கிட்டாங்களாம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வர வழியிலேயே ஒருத்தட்ட போய் மந்திரிச்சு விட போயிருக்காங்க. அவர்கிட்ட போய் மந்திரிச்சு விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் கிட்டத்தட்ட 1 வாரமா படுத்த படுக்கையாங்க, எந்திரிக்கவே முடியலையாம். மணிமேகலையோட அப்பாவோட ஃப்ரெண்டு, அந்த ஆட்டோ ஓட்டுவார்னு சொன்னாங்க இல்லையா, அவர்கிட்ட இவர் ஃபோனில் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. என்னடா அது, சாரிடா என்னை மன்னிச்சிடுறா, நான் வந்திருக்கணும். ஆக்சுவலாக நீ சொன்ன இடத்துல அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு மச்சி. நீ வந்தது மிட் நைட் 1 மணிக்கு, கரெக்டாக மத்தியானம் 1லேருந்து 1:30 மணிக்குள்ள அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஸ்கூட்டியில் வந்துட்டு இருக்கிறாங்க, ஹெல்மெட் போடலையாங்க. ஹெல்மெட் போடாத காரணத்தினால அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கும்போது ஒரு கார்காரன் வேமா வரேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை சைடில் ஒதுக்கி விட்டு அந்த பொண்ணு போயிட்டு கீழே விழுந்து அந்த மைல்கல்ல போயிட்டு தலை அடிச்சு ரத்தம் வந்து ஸ்பாட்டை விட்டாங்க. ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போயிட்டாங்களாம். அந்த இடத்த கிளியர் பண்ணிட்டாங்களாம். அந்த இடத்துல இருந்து அந்த பைக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்களாம். ஆனால் ஆக்சிடென்ட் ஆனதுக்கான அந்த சிம்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கங்கே நொறுங்கி போன அந்த கண்ணாடி பீஸு இதெல்லாம் அங்கேயே தாங்க இருந்திருக்குது. அந்த பொண்ணோட ஆத்மாவும் அங்கேயே தான் இருந்திருக்குது. அதுதாண்டா உன்னோட குடும்பத்தையே பின்தொடர்ந்துருக்குங்கிற மாதிரி அவரோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறாருங்க. இப்போது மணிமேகலையோட அப்பா இந்த சம்பவம் நடந்து 1 வாரத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறமா அவங்களோட குலதெய்வமான கற்குவேல் நாயனார் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல்லாம் வச்சு அந்த பூசாரிக்கிட்டே நடந்ததெல்லாம் சொல்லி திருநீர்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் எலுமிச்சம்பழம் எல்லாத்தையுமே கட்டி விட்டுருக்குறாங்களாங்க. இதுக்கப்புறமா அவங்களோட வீட்லேயோ இல்லை வெளியவோ வந்து எந்த ஒரு அமானுஷத்தையும் அவங்க பார்க்கலையாம். இதுக்கப்புறமா வெளியவே போகக்கூடாது அன்டைம்லங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா இவங்க 3 பேருமே முடிவு எடுத்துருக்குறாங்களாங்க. இது நாள் வரைக்கும் எந்த ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் நைட்டு 12 மணிக்கு மேலே வெளியே போக மாட்டாங்களாம். இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி எமர்ஜென்சி வந்தது கிடையாதாங்க. அவ்வளோதாங்க. இது மணிமேகலை எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண ஸ்டோரி. நான் என்னோட ஸ்டைலில் நரேட் பண்ணிட்டேன். இந்த 3மே குட்டி குட்டி ஸ்டோரி தாங்க. அதனால தான் 3 ஸ்டோரி ஒன்றா சேர்த்து ஒரு வீடியோவாக பண்ணிட்டேன். இந்த 3 ஸ்டோரியில் எந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குது, எந்த ஸ்டோரி பயங்கரமாக இருக்குது, எந்த ஸ்டோரியில் உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, சொல்லுங்கள். உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.